ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆடி 18க்கு எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. காலையில் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் விரதம் எடுத்தோம், ஃபாஸ்டிங் இருந்தோம். ஸோ அதனால் மத்தியானம் லஞ்ச் சமைக்கலாம் அப்படின்னு சமைச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மத்தியானம் சமைச்சது. இது பார்த்திங்கன்னா சமைக்க ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன், 1:30க்கெலாம் முடிச்சிட்டேன். அப்போ 1.5 மணி நேரத்தில் என்ன டிஷ் பண்ணோம், எப்படியெல்லாம் செஞ்சோம், எவ்வளோ ஸ்பீடாக செஞ்சோம், எப்படி நம்ம வந்து டக்கு டக்குன்னு வேலையை முடித்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகலாம். முட்டைக்கோஸ் கேரட் போட்டு பொரியல் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். பொரியலுக்கு தேவையான வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன். சாம்பார் வந்து கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சேன். அதுக்கும் தேவையானது வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எல்லாமே கட் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேஸ் அடுப்பு ஒத்தடுப்பு தான் இருக்குது. அப்புறம் கரண்ட் அடுப்பு 2 அடுப்பு வச்சு தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். எல்லாமே கடகடன்னு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருந்தாலும் கருத்து போயிடும். அதெல்லாம் சின்ன பாத்திரமாக எடுத்துட்டேன்னா அதனால் ரொம்ப அது வந்து பத்தலை. அதனால் மறுபடியும் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து கரண்ட் அடுப்பும் வச்சு கேஸ் அடுப்பும் வச்சு 2 மாற்றி வந்து சமைக்கலாம் முடிவு பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஒரு பாத்திரம் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு போட்டு ஜீரகம் போடுங்க. இன்றைக்கி வந்து இந்த கரண்டி பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு இந்த சமையலோட ஹீரோ. எல்லாத்துக்கும் இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கரண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த கடுகு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வரமிளகா போட்டுட்டேன். நீங்களும் வரமிளகா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி பச்சை மிளகா இருந்தாலும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். என்கிட்ட பச்சை மிளகா இல்லை. அதை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டாங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி போட்டேன். உங்கள் தக்காளி எப்படி புளிப்போ அது அந்த மாதிரி இப்போ சேர்த்திக்கோங்க. அப்புறம் நல்லா வேகத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் பருப்புலாம் ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 20% தக்காளி வந்து வதங்கினா போதும். அடுத்து காய் போடணும். காய் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி காய் எல்லாம் ஒன்று போல் வந்து வதங்குச்சு அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரையாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதிலே குக்காய் வரணும், தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா குக்காய் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வேக வச்ச பருப்பு வந்து அதை எடுத்து ஊற்றிடணும். இதில் எடுத்து ஊற்றிட்டு பருப்புலேயே காய் நல்லா வேகணும். வெந்ததுன்னா அந்த பருப்புலேயே நல்லா காயில் உள்ள எசன்ஸ் இறங்கி சூப்பராக இருக்கும். தண்ணி பருப்பு ஊற்றி தண்ணி அதிகமாக இருந்தது, தண்ணி கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அதை மூடி வச்சு அது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பில் நான் வந்து சக்கரை பொங்கல் தான் செய்கிறேன். சக்கரை பொங்கல் வந்து அரிசியும் பருப்பும் ஊற வச்சு தான் நல்லா அலசிட்டு அளவெடுத்து தண்ணி அளவெடுத்து குக்கரில் வச்சாச்சு. இது வந்து இனிப்பு நல்லா கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டிங்கன்னா இனிப்பு வந்து நல்ல செமையாக டேஸ்ட் கொடுக்கும். அதனால் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி எல்லாம் வேக வச்சுட்டு விசில் வந்து ஒரு 3-4 விசில் விட்டேன். அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும்னு சொல்லிட்டு இது வச்சாச்சுங்களா. அடுத்து சாம்பாரை பார்ப்போம். சாம்பார் வந்து நான் நல்லா பருப்பு நல்லா வெந்துருச்சு. அப்புறம் புளி கரைச்சி ஊற்றணும். புளி பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு சாம்பார் நல்லா கொதிச்சு வரப்போ காயும் வெந்துச்சுன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 90% காய் வந்தால் போதும். அப்புறம் புளி ஊற்றிடுங்க. புளி ஊற்றிட்டு அதிலே பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டேன். சின்ன ஸ்பூனில் 3-4 ஸ்பூன் போட்டேன். நீங்கள் இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ வந்து 100% நம்ம காய் வெந்துடும். இப்படி நீங்கள் சமைச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதுலேயே பார்த்து நான் மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக இருந்துச்சு. நல்லா கொதிச்சுறப்போ இன்னும் நம்ம வந்து திக்காக மாறும் பருப்பு. அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணுன்னா உப்பு போட்டுக்கோங்க, காரம் வேணுனாலும் மிளகாத்தூள் ஏதாவது போட்டுக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. மூடி வச்சாச்சு. இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், கொத்தமல்லி இலையை பிச்சு போட்டு எடுத்து வச்சா நம்மளுடைய சாம்பார் ரெடி. சாம்பார் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், பொரியல் பார்க்கலாங்களா. சாம்பார் எடுத்து வச்சுட்டு அடுத்து பொரியலுக்கு தவா வச்சாச்சு. தவா வச்சு அதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு பேஷுஷல் போட்டு அப்புறம் ஜீரகம் நான் கொஞ்சம் போடுவேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வெடித்து வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா
வெந்ததுக்கப்புறம் இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. காய்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதில் நான் தண்ணியே ஊற்றலை. இது நான்ஸ்டிக்னால அடி பிடிக்காது. அப்படியே கலரி மூடி வச்சிட்டோன்னா அந்த மூடி வச்சோன்னா இந்த உள்ளே இருக்கிற தண்ணி கொஞ்சம் வரும் இல்லைங்களா, ஆவி தண்ணி, அந்த தண்ணி விட்டு அதை வெந்துடும். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் வந்து விசில் இன்னும் வரல, அது வெந்துட்டுருக்கு. நான் சும்மா தான் இருக்கேன். அந்த கேப்பில் இருக்கிற பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுருவோம்னு சொல்லிட்டு பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்து வச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் வந்துருச்சு, எடுத்து கீழே வச்சுட்டேன். சக்கரை பொங்கல் வந்து விசில் வந்து அடங்கணும் இல்லைங்களா, அது வரைக்கும் அடுத்து என்ன பண்ணணுன்னா ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரசம் இப்படி தான் வைப்பேன். 2 தக்காளி எடுத்து சின்னதாக நறுக்கி மிக்சியில் போட்டேன். இந்த மிக்சிலே பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துடுவேன். எடுத்துட்டு அது இருக்கட்டும். அடுத்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டால் நம்மளுடைய பொரியல் ரெடி ஆகிடும். தேங்காய் போட்டேன், அடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு அடுத்து ரசம் வைக்கலாம். ஓகேங்களா, ரசத்துக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இந்த பாத்திரத்தோடு எப்படி ரசத்தை தூக்கி இறக்கிடுவேன், அந்த பாத்திரத்தை வச்சுட்டேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக கடுகு மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை வந்து விழுதை வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு அந்த கொஞ்சம் உள்ள எசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜக்கை தழுவி அந்த ஜாரை வந்து கழுவி தண்ணி ஊற்றிட்டு நல்லா உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் பெருங்காயத்தூள் நமக்கு எவ்வளோ பெருங்காயத்தூள் வேணுமோ அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கணுங்க. இது எல்லா பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் நம்ம புளி வந்து நம்ம கரைச்சி வச்சாச்சு, ரசத்துக்கு புளி கரைச்சி வச்சாச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளியை ஊற்றிட்டு அப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ புளி டேஸ்ட்டு பார்த்து தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நுரக்கட்டி வரும்போது நம்ம இறக்கிடலாம். இந்த நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் தான் நான் மல்லித்தூள் போட்டேன். நீங்கள் அந்த மல்லி இலை போட்டேன், இலையை போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு பாகு காய்ச்ச போகிறேன். எல்லாமே நம்ம வந்து வெல்லம் வந்து பெருசாக இருக்கும், உடச்சி போடுவோம். இங்கே ஆக்சுவலாக வந்து சின்ன சின்ன வெல்லமாக உருண்டை பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நான் அப்படியே போட்டு உடைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால் அப்படியே போட்டு கரையிட்டுன்னு சொல்லி ஃபுல் வச்சு விட்டேன். அது என்னமோ வச்ச நேரமாக என்னமோ தெரியல 10 நிமிஷத்துக்குள்ளே கரைஞ்சி ஈஸியாக கரைஞ்சிச்சு. நானே ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஈஸியாக கரைஞ்சிச்சு. அதை எடுத்து உரமாக வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வடச்சட்டியில் நம்ம வந்து முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து சக்கரை பொங்கலுக்கு தேங்காய் போட சொல்லி சொன்னார். நான் எங்கள் வீட்டில் இப்படி தேங்காய் போட்டு பழக்கம் இல்லை. இது சொன்னதுக்கப்புறம் சின்ன சின்ன நறுக்கி போட்டு பண்ணேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இனிமேல் சக்கரை பொங்கல் பண்ணால் தேங்காய் நறுக்கி போட்டு பத்தை எடுத்து நறுக்கி போட்டு தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ சக்கரை பொங்கல் வந்து விசில் அடக்கி எடுத்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவு வந்து நம்ம திக்கான பாவு அந்த மாதிரிலாம் இல்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். அந்த தண்ணியை வந்து வடிகட்டினோம். உள்ளே ஏதாவது இப்போ டஸ்ட்டு இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் வடிகட்டியாச்சு. வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம இப்படி தாளித்து முந்திரி தாளித்து அதையும் போட்டு இதில் வந்து ஏலக்காத்தூள் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அரைச்சி அதையும் கொட்டிட்டேன். கொட்டையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தா கலர் பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே இருந்துச்சுங்க. அந்த வெள்ளை வந்து கலர் கொடுக்கவே இல்லை. என்னடா பண்ணுறது இப்படி இருக்கே, நம்ம வந்து திக் டார்க் ப்ரௌனாக இருந்தால் தான் சக்கரை பொங்கல் மாதிரி நமக்கு ஒரு மனசு இல்லாதாகும். என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சேன்னா அப்புறம் 8வது அறிவாக ஒன்று என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நாட்டு சர்க்கரையை போட்டால் கலர் கொடுத்துருன்னு சொல்லிச்சு. ஓகேன்னு சொல்லி நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக எடுத்து கொட்டி அப்புறம் நான் அப்பயும் யோசிச்சேன் ஸ்வீட் அதிகமாயிருமோ அப்படின்னா, அப்படிலாம் எதுவும் ஆகலைங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னு நம்ம கலர் வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் கலர் வந்துடுச்சு. அப்பா சாமி சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் பாப்பா என்ன கற்றுறான்னு. ஸோ அதனால் இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வரைக்கும் வெயிட் பண்ண வந்ததுக்கப்புறம் சாதம் வச்சு அதுக்குள்ளேயும் சாதமும் வடையும் செஞ்சுட்டேன். நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வடை பார்த்திங்கன்னா வடை போட்டால் வடை மாதிரி வரல, அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு போண்டா மாதிரி போட்டு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. சாம்பார் ரெடி, சாதம் ரெடி, நம்மளுடைய பொரியல் ரெடி, ரசமும் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஆடி 18 நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.